வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது உண்மையாக சொல்கிற கண் கலங்கிருச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என் பக்கத்தில் உட்காந்து மனைவியும் கண் கலங்கிட்டாங்க. என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து ப்ரொவிஷன் டாஸ்க் பற்றின வாரம் வருது. அதில் வந்துட்டு அவங்க எவ்வளவு மணி வந்துட்டு வின் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் தான் கொடுப்பேன். அதில் தான் நீங்கள் சமைச்சு அந்த வாரம் முழுக்க சாப்பிட்ணுன்ற ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு. அதில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் அதிகமாகவே சம்பாதிச்சாங்க, பாய்ஸ் டீம் பயங்கர கம்மி. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் வந்து கம்மியாக வந்ததுனால கம்மியாக தான் அவங்களால இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டுக்கு மீறி போனால் அதுலேயும் டிஸ்கவுண்ட் வேறு பண்ணி கம்மியாக ஆக்கிடுவாங்க. அவராக பார்த்து கொடுக்குற விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக கொஞ்சமாக எடுத்தாங்க. அது வந்து கடைசியாக வந்து பத்தவே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் போயிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க இல்லை, அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வைராகியத்தோடு இருப்போம், அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆனந்தி, பவித்ரா, தர்ஷிகா வந்துட்டு பிக் பாஸ் முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நைட்டு வந்துட்டு பிக் பாஸ் கொடுத்து அமைச்சிருப்பார். அது செம்ம தருணமாக இருந்துச்சு அன்றைக்கி. அதை வந்து இங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அந்த 3 பேர் எந்திரிச்சு நிற்க வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்போது அதை சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதனால் சொன்ன உடனே பாய்ஸ் டீம் அப்படியே எந்திரிச்சிருந்தாங்க. எந்திரிச்சின்னு கிளாப் போடாங்க பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி இருந்தது. அப்படியே புல்லரிச்சிருச்சு. அதாவது கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதே மாதிரி தாய்மை உள்ளன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது பெண்களை குறிக்கிறதுனா அந்த உள்ளம் பாருங்கள். என்னதான் வந்து இவங்க மேலே ஈகோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு பெண்கள் வந்து ஆண்களை வந்துட்டு இதுவாக பேசணும். ஆனந்தியே வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம பாய்ஸ் வந்து அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த கேமரா முன்னாடி வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி தர்ஷிகாவுக்கும் ஜென்ஸை நிறைய பேர் பிடிக்காது. பவித்ரா முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நடுவில் வந்து ரஞ்சித் சாரை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ் டீம்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து நன்றி சொன்ன மூமெண்ட்லாம் உண்மையிலேயே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஒரு ஈகோ இல்லாத விஷயங்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் ஈகோ பற்றின விஷயங்களை வந்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க தீபக்கு, அதுக்கப்புறம் ஜாக்லின்லாம் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாய்ஸ் வந்து இது மாதிரி சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணாங்க பாருங்க. அது வேறு மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள் பாய் நண்பர்களா.